வணக்கம். முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன் உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா உள்ளிட்ட 3 பேருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. அடுத்த வாரம் முதல் கண் வில்லைகளுக்கான விலை நிர்ணயம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் பிளின் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த நாட்டின் டேக்கின் பல்கலைக்கழகம் கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கியுள்ளது. சட்டம் மற்றும் நாட்டின் ஐக்கியத்திற்காக ஆற்றிய சேவைக்காக பிரதமருக்கு இந்த கௌரவ பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நெல்லுக்கு நிர்ணய விலையை கோரியும் நெற்கொள்வனவை துரிதப்படுத்துமாறும் வலியுறுத்தி ஓட்டமாவடி விவசாயிகள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரளைப்பற்று பிரதேச சபைக்கு அருகில் பிரதேச விவசாயிகள் இன்று காலை 9 மணியளவில் தமது கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கவனஈர்ப்பில் 100க்கும் அதிகமான விவசாயிகள் கலந்து கொண்டிருந்ததுடன் அவர்கள் பிரதேச சபைக்கு அருகிலிருந்து பேரணியாக ஓட்டமாவடி பிரதேச செயலகம் வரை சென்றனர். இதன்போது நெற்களஞ்சிய சாலைகளை திறக்குமாறு வலியுறுத்தும் கோஷங்களை எழுப்பியவாறு விவசாயிகள் தங்களின் நெல் மூடைகளை உழவு இயந்திரத்தில் ஏற்றி பேரணியில் கொண்டு சென்றதாகவும் எமது செய்தியாளர் கூறினார். அதனையடுத்து தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் MM நௌஃபரிடம் கையளித்தனர். பிராந்திய ரீதியாக முன்னெடுக்கப்படும் மூலதன செலவுகள் தொடர்பிலான விசாரணைகளுக்காக நியமிக்கப்படவுள்ள அலுவலகத்திற்கான சுற்றறிக்கை இன்று வெளியிடப்படும் என கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் கடந்த வருடம் முன்னெடுக்கப்பட்ட 623 பில்லியன் ரூபாவுக்கான முதலீட்டு செலவுக்கான செயற்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க குறிப்பிட்டார். திட்டங்கள் முழுமையாக பூர்த்தியடைந்துள்ளனவா அல்லது பூர்த்தி செய்யப்படுவதற்கான பின்னணி என்ன என்பது தொடர்பாக இதன்போது விசாரணைகள் இடம்பெறவுள்ளன. பிராந்திய ரீதியாக இடம்பெற்றுள்ள மூலதன செலவினங்கள் குறித்து ஆராய்தல் மற்றும் அதற்குரிய அறிக்கை தயாரித்தல் என்பவற்றை இந்த திட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. கண் விலைகளுக்கான விலை நிர்ணயம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை பிரசுரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன கூறினார். இதற்கமைய சகலவிதமான கண்வில்லைகளின் விலைகளையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சுமார் 30,000 ரூபாவுக்கு விற்கப்படும் கண் வில்லைகளை 8,000 ரூபாவிற்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் இதனால் விநியோகஸ்தர்களுக்கு எவ்வித நட்டமும் ஏற்பட மாட்டாது எனவும் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். இதேபோன்று மேலும் பல மருந்து வகைகளின் விலைகளையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். கனிய வளம் தொடர்பாக மீண்டும் ஆய்வுகளை மேற்கொண்டு அவற்றின் அளவு மற்றும் தேவை என்பன சமாந்திரமாக இருக்கும் வகையில் அகழ்வாராய்ச்சி அனுமதி பத்திரங்களில் திருத்தம் கொண்டுவர புவி சரிதவியல் மற்றும் அகழ்வாராய்ச்சி பணியகம் நடவடிக்கையை எடுத்துள்ளது. அகழ்வுகளுக்கான திட்டமிடல் மற்றும் மறுசீரமைப்பு திட்டங்களை மீளாய்வுக்கு உட்படுத்தி குறைபாடுகள் அல்லது பிரச்சினைகள் காணப்படும் அனுமதி பத்திரங்களில் திருத்தம் மேற்கொள்ள உள்ளதாக பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் சஜ்ஜனடி சில்வா குறிப்பிட்டார். முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் காணப்படும் வளங்கள் மற்றும் அவற்றின் அளவு தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு அறிக்கை தயாரிப்பதற்கும் இதன் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளன. கம்பஹா மாவட்டத்தை மையமாக கொண்டு இந்த செயற்றிட்டம் நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் பணிப்பாளர் நாயகம் கூறினார். புவியியலாளர்கள் உள்ளிட்ட சில குழுக்கள் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் அகழ்வாராய்ச்சி பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். சட்டவிரோதமான முறையில் முன்னெடுக்கப்படும் மண் அகழ்வுகள் மற்றும் அனுமதி பத்திர நிபந்தனைகளை மீறுவோரை கைது செய்து சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் இந்த செயற்திட்டத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். உத்தேச புதிய அரசியலமைப்பு தொடர்பில் மேலும் கருத்துக்களையும் யோசனைகளையும் முன்வைப்பதற்கு பொதுமக்களுக்கு மீண்டும் சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, அனுராதபுரம் ஆகிய இடங்களிலிருந்து இது தொடர்பான வேலை திட்டம் எதிர்வரும் 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசியலமைப்பு மறுசீரமைப்பு தொடர்பான மக்களின் கருத்துக்களை அறியும் குழுவின் தலைவரும் சட்டத்தரணியுமான லால் விஜயநாயக்க தெரிவித்துள்ளார்.
புதிய அரசியலமைப்பு தயாரிப்பதற்காக மக்களின் கருத்துக்களை அறிய 20 பேர் அடங்கிய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த குழுவின் தலைவர் லால் விஜயநாயக்க கூறியுள்ளார். கடந்த காலத்தில் 25 மாவட்டங்களிலும் அமர்வுகளை நடத்தி மக்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்ட பின்னர் சுமார் 300 பக்கங்களை கொண்ட அறிக்கையை குழு தயாரித்திருந்தது. ஜனாதிபதி, பிரதமர், சபாநாயகர் உள்ளிட்ட சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுடன் பொதுமக்களுக்கும் அதனை பார்வையிட முடியும் என லால் விஜயநாயக்க தெரிவித்துள்ளார். புதிய அரசியல் யாப்பு தொடர்பான பிரேரணை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் வரை மக்களின் கருத்துக்களும் யோசனைகளும் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளன. இது தவிர இந்த விடயம் தொடர்பாக மக்களுக்கு விளக்கம் அளிக்கும் பொருட்டு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஒத்துழைப்பும் பெற்றுக் கொள்ளப்பட இருப்பதாக லால் விஜயநாயக்க குறிப்பிட்டார். 7 மாவட்டங்களில் இது பற்றி தெளிவுபடுத்தும் நடவடிக்கை பூர்த்தியடைந்துள்ள நிலையில் அரசியல் விஞ்ஞானத்தை கற்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் இது பற்றி விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. பகவந்தலாவை டின்சின் தோட்டத்திற்கு அருகில் சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டிருந்த 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். டின்சின் தோட்டத்தின் கெசல்கமு ஆற்றிற்கு அருகில் மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டிருந்த 5 சந்தேக நபர்களும் அதிகாலை 2 மணியளவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து மாணிக்கக்கல் அகழ்விற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களையும் பறிமுதல் செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களை ஹட்டன் நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அடிப்படை வசதிகள் அனைத்து மக்களுக்கும் பொதுவானது. எனினும் கழிவறைகள் இன்றைய நிலையில் வாழும் ஒரு பிரதேசம் தொடர்பான பார்வை அடுத்து தெரணியகள மாலிபுட தோட்டமே இது. கேகாலையில் பல்லின மக்கள் வாழும் இப்பிரதேசத்தில் நீண்ட காலமாக மலசலக்கூட வசதிகள் தீர்க்கப்படாத நிலையில் உள்ளன. பாடசாலை மாணவர்கள், வயோதிபர்கள், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட பிரதேச மக்கள் இதனால் எதிர்நோக்கும் சிரமங்களோ ஏராளம். பிள்ளைங்களாம் 6-7 பேர பிள்ளைங்க இருக்குது. ரொம்பவே கஷ்டங்க. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் 7 எட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு அதுக்கு தாங்க கூட்டிட்டு போறோம். பிள்ளைங்களை பெரும் பிரச்சனை. காலை ஸ்கூலுக்கு வர கூட்டிட்டு போறதுக்கு எங்களுக்கு பெரிய வசதி குறவுங்க. எங்களுக்கு இடம் இல்ல, டாய்லெட் கட்டுறதுக்கு வசதி இல்லைங்க. நாங்க அப்ப ஒண்ணு டாக்டர் மாதிரி இல்லைங்க. பிள்ளைங்க டக்குன்னு ஒரு அவசரம் வருத்தம்னா தரணிகளுக்கு அவிசாலைக்கு தான் ஓடணும். தண்ணி பாருங்க, தண்ணியே இல்ல. அப்ப நாங்க டாய்லெட் கூட இல்லாம, இந்த தண்ணியும் இல்லாம, இந்த இவ்வளவு வசதிகள் இல்லாம இந்த ஊர்ல நாங்க இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் அந்த சந்தை காக்க வராங்க. அவங்க ஒருத்தரும் அந்தந்த நேரத்துக்கு மட்டும் வராங்க போறாங்க. அந்த நேரத்துக்கு மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அரசியல்வாதிகளின் வாக்குறுதிகள் வெறும் கண்துடைப்பாக மாறிக்கொண்டிருப்பதற்கு இந்த வீதியே உதாரணம். வீதியும் கழிவறையும் சீரமைக்கப்பட்டு சரிநிகர் சமனாக வாழும் நாளே இவர்களின் எதிர்பார்ப்பு. தேசிய ரீதியில் இலைமறை காயாக விளங்கும் விளையாட்டு வீரர்களை இனங்கண்டு அவர்களை உலகறியச் செய்யும் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டின் முயற்சியே பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவாகும். பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவுக்கு இணைவாக முன்னெடுக்கப்படும் ஊக்குவிப்பு செயற்திட்டம் தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானு. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவில் 2016ஆம் ஆண்டு ஊக்குவிப்பு செயற்திட்டம் கம்பளையில் இன்றைய தினம் கண் கவரும் விதத்தில் நடைபெறுவதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். கம்பளை விக்ரமபாகு தேசிய பாடசாலையின் மாணவிகள் வழங்கும் நடனம் இது. அதேபோன்று இன்றைய தினத்தில் கம்பளை கல்வி வலயத்துக்கு பெருமை சேர்த்த 3 வீர வீராங்கனைகள் இந்த மேடைக்கு அழைத்து வரப்பட்டு கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். இதேவேளை நேற்றைய தினம் நோர்லியா மாவட்டத்தின் அதிசிறந்த வீராங்கனைக்கான பதக்கம் யமானி துலாஞ்சலிக்கு கிடைத்தது. என்றாலும் அவர் தவிர்க்க முடியாத காரணங்கள் தொடர்பாக அவர் நேற்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. இருந்த போதிலும் அவருக்கான பதக்கம் இன்றைய தினத்தில் இந்த மேடையில் வைத்து பரிசீலிக்கப்பட்டது. யமானி துலாஞ்சலி ஆசிய மட்டத்தில் இலங்கைக்கு வெற்றி கொண்ட ஒரு வீராங்கனை, இலங்கைக்கு பதக்கங்களை பெற்றுக் கொடுத்த ஒரு வீராங்கனை. அந்த வகையில் நேற்றைய தினம் நிகழ்ச்சியில் அவரால் தவிர்க்க முடியாத காரணத்தால் பங்கேற்க முடியாது போனதால் இன்றைய தினத்தில் அவருக்கான பதக்கத்தை நாம் சூட்டியிருக்கிறோம். அதேபோன்று இன்றைய தினம் கம்பளை கல்வி வலயத்துக்கு பெருமை சேர்த்த 3 வீர வீராங்கனைகள் பரிசீலிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவருக்கு பதக்கம் சூட்டப்பட உள்ளது. அத்துடன் இந்த வித்தியாலயத்துக்கும் இந்த பகுதிக்கும் ரக்பி விளையாட்டு தொடர்பான நுணுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டு மாணவிகளுக்கான ரக்பி வீராங்கனைகளுக்கான தேசிய புலம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டுக்காக கம்பளை விக்ரமபாகு தேசிய பாடசாலையிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானு. அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.